சரி, இப்ப கேக்குதா? ஆடியோ கேக்குது சார், வீடியோ வீடியோ தெரியலையா? நீ நீ பேசும்போது எனக்கு சவுண்ட். சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அந்த WSS ப்ராசஸ்லயே உனக்கு இப்ப என்ன மேம் எடுக்கலையாட்டுக்கு? சார். உனக்கு மேம் எடுக்கிறாங்களா இல்ல வேற யாராவது மாத்திக்கிட்டாங்களா அங்க? நான் மாத்திட்டேன் சார் கேட்டு. இப்ப யார் எடுக்கிறா? மகேந்திரன் சார்னு ஒருத்தர் இருக்கிறார் சார். நல்லா சொல்லி தராரா? நல்லா சொல்லி தராரு சார். ஆனா ஆனா அவரு என்னன்னா இந்த மாதிரி லேப்டாப்ல சொல்லி தரல, அவர் இந்த போனை வச்சு இந்த பென்னு பேப்பர்ல எழுதி காட்டுறாரு. அதான் சார். ஆர்டர் போட்டுக்கலாம்டா. இந்த போடுறேன். நான் உனக்கு வேற போட்டு தரேன். அது ராசு. நான் அங்க வேற இங்க போயிட்டு அங்க படுத்துக்குவேன். இது என்ன ஆச்சு? அவரு நோட்டும் பென்னும் பேப்பரும் வச்சு போன்லயே வீடியோ மாதிரி போடுவாரு. அப்படிதானே போடுவாரு? ஆமா சார். சரி, ஓகே. ஏன்னா அவர்கிட்ட இல்ல, அதனாலதான் அவரு அப்படி பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். சரி, ஆனாலும் நல்லா நடத்துறேன். செகண்ட் செம் நான் போட்டு பாத்துட்டேன் சார் நானே. அதான் அவரு டேனிஷ் காலேஜோட ப்ரொஃபசர் அவரு. சரி பாரு, இப்ப இதுல இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, show that the process x of t வந்து wide sensationaryன்னு ப்ரூவ் பண்ணணும். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுமோ அதுவேதான். ஆனா இந்த முறை இது கூட அவர் இந்த டேர்ம்ஸ் கொடுத்திருக்காங்க. தெரியல. நானே போட்டு பார்த்தேன் சார். இது 3.2 இது போட்டு பார்த்துட்டியா? 3.2ம் பார்த்துட்டேன், 3யும் பார்த்துட்டேன் சார். 3 தேவையில்ல, 3.2 வேணும். அதுக்கப்புறமா அவர் இங்க கீழே ஒரு சம் இருக்கு, இந்த 3.5 வேணும். நான் 5 போட்டு பார்க்கலாம், அது மட்டும் சொல்லிட்டேன். சரி, ஓகே. இப்போ உன் n 0னா நீ இதான் சூஸ் பண்ணணும், புரியுதா? இதுவே உன் n 1 2 3னா இதை எடுத்துக்கணும், புரியுதா? இது உனக்கு கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. இப்ப இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இது ஸ்டேஷனரி ப்ராசஸ் கிடையாதுன்னு ப்ரூவ் பண்ணணும். அவனே அதை தான் கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, டேபிள் போட போறோம். ஃபர்ஸ்ட் n-க்கு 0னா இதுதான் நான் என்னுடைய கொஸ்டின். சோ அதை இங்க எடுத்து எழுதியிருக்கேன். இதுவே n-க்கு 1னா இங்க நீ அவசரப்பட்டு இதை எடுத்து எழுதக்கூடாது, நல்லா ஞாபகம் வச்சுக்க. n-க்கு 1ன்னு மேல சப்ஸ்டிட் பண்ற, எதுல? கலர் சேஞ்ச் பண்றேன். இதுல n-க்கு 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணணும். என்ன வருதோ அதை கீழே எழுதணும். n-க்கு 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணு, n-க்கு 3ன்னு சப்ஸ்டிட் பண்ணு, அப்படியே போட்டுக்கிட்டே போலாம். அதுதான் இந்த டாட் டாட் டாட். புரியுதா? ஓகே சார். இப்போ இது ஸ்டேஷனரி ப்ராசஸ் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு e of x of t கான்ஸ்டன்ட், வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுத்துக்குமே மீன் ஆஃப் x of t. இந்த இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சம் பார்த்திருப்போம்ல, அதுல மீனுக்கு இந்த ஃபார்முலா எழுதி இருக்க மாட்டோம். இன்டெகிரல் ஆஃப் x of t into f of theta d thetaன்னு எழுதியிருப்போம். சரியா? ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின் உனக்கு இங்க லிமிட்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இங்க லிமிட்டே இல்லை. சோ லிமிட் இல்லைன்னா இந்த மாதிரி டேபிள் சம் தான். அப்போ உனக்கு மீனுக்கு இதுதான் ஃபார்முலா. இப்போ இதுல இங்க பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், இதுல n இன்டு pn இருக்கு இல்லையா? அப்படின்னா என்ன பண்ணணும்னா, செட்டா மல்டிப்ளை பண்ணணும். இங்க பாரு, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும், பிளஸ் அடுத்தது இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும், பிளஸ் அடுத்தது இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும், பிளஸ் அடுத்தது இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும், பிளஸ். அதுதான் n இன்டு pn. புரியுதா? ஓகே சார்.
இப்போ இங்க பாரு இது 0 ஆயிரும் விட்டுரு. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணா என்ன பண்ணுவோம்? இவன் ஒரு ஸ்டெப் அப்படியே எழுதிட்டான். உனக்கு புரிஞ்சுதுன்னா ஃபைன், புரியலாட்டி இப்போ பாரு என்ன சொல்றேன்னு. இந்த 2 உள்ளார விட்டு மல்டிப்ளை பண்ணா 280 டிவைடட் பை 1 பிளஸ் 80 கியூப் பிளஸ் இது 380 ஸ்கொயர் பை 1 பிளஸ் 80 பவர்ல 4. இப்போ இதுல என்ன காமனா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 1 பிளஸ் 80 ஸ்கொயருங்கிறது டிவைட்ல எல்லாத்துலயும் இருக்கு. ஸோ அதை மட்டும் காமனா எடுத்துட்டோம்னா மீதி இப்படி வந்துடும். ரிமைனிங் இருக்கிறது எழுதி. இப்போ இங்க பாரு இது 1 2x பிளஸ் 3x ஸ்கொயர்னு இருந்தா நீ 1 மைனஸ் எக்ஸ் பவர் மைனஸ் 2ன்னு எழுதிக்கலாம். இங்க நமக்கு எக்ஸுக்கு பதில் என்ன? இங்க எக்ஸ் இருக்கு இல்லையா, 2x அடுத்தது 3x ஸ்கொயர். இங்க நமக்கு எக்ஸ்னா எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 80 டிவைடட் பை 1 பிளஸ் 80 தான் நமக்கு எக்ஸ். புரியுதா? எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னா இந்த 1க்கு இங்க 1 இருக்கு, இங்க 2க்கு 2 இருக்கு, இங்க 3க்கு 3 இருக்கு, இங்க ஸ்கொயருக்கும் இருக்கு, இங்க எக்ஸ் இருக்கிற இடத்துல இந்த பிராக்கெட் இருக்கு, இங்கேயும் எக்ஸ் இருக்கிற இடத்துல பிராக்கெட் இருக்கு. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்றோம். 1க்கு 1 எழுதிரு, மைனஸ் எக்ஸுக்கு அந்த பிராக்கெட்டை எழுதிரு, பவர்ல -2 போட்டு. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்றோம்னா இந்த டினாமினேட்டர் இருக்குல்ல இது இந்த பக்கம் கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். 1 பிளஸ் 80 அப்படின்னு ஒரு 1ஓட மல்டிப்ளை பண்ணா அப்புறம் இங்க ஒரு -80 இருக்கு இல்லையா, -80 போட்டு கீழே 1 பிளஸ் 80 அப்படின்னு காமனா எழுதுனீங்கன்னா பிளஸ் 80 -80 அடிச்சிடலாம், மீதி இது வந்துடும். இப்ப இது பவர்ல -2 இருக்கு இல்லையா, இந்த டினாமினேட்டர் நியூமரேட்டருக்கு அப்புறம் அந்த 1 டினாமினேட்டருக்கு மாத்தி எழுதுனா அந்த -2 இந்த மாதிரி +2ன்னு மாத்தி எழுதிக்கலாம். புரிஞ்சுதா? டினாமினேட்டர்ல இருக்கிறது நியூமரேட்டருக்கும் நியூமரேட்டர்ல இருக்கிறது டினாமினேட்டரும் மாத்தி எழுதுனா மைனஸா பிளஸ் மாத்தி எழுதிக்கலாம். அப்படிதான் பண்ணிருக்காங்க. இப்ப இது ரெண்டுத்தையும் அடிச்சுட்டாங்க, இது 1ன்னு வந்துருச்சு. சரியா? இப்ப நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு ஃபார்முலா பார்த்துக்கோ. n ஸ்கொயருங்கிறது நம்ம கிட்ட கிடையாது. அதனால அதை எப்படி டேக்கிள் பண்ண போறோம்னா இந்த n ஸ்கொயர் கூட நானே பிளஸ் எண்ணையும் மைனஸ் எண்ணையும் சேர்த்துக்கிறேன். புரியுதா? n ஸ்கொயர் கூட என்ன பண்றேன், நானே பிளஸ் எண்ணையும் மைனஸ் எண்ணையும் சேர்த்துக்கிறேன். இப்படி இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா ஒரு சின்னதா ஸ்பிளிட் அப் போட போறோம். இந்த எண்ணையும் இந்த பி எண்ணையும் தனியா இது ஒரு சமேஷன் போடுறோம். அப்புறம் இந்த n ஸ்கொயர் எண்ணுக்கு தனியா ஒரு சமேஷன் போடுறோம். புரிஞ்சுதா? ஏன் இப்படி போடுறேன்னா இப்ப நான் இங்க ஏரோ மார்க் போடுறேன் பாரு, இதுக்குதான் நான் ஆன்சர் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன் 1ன்னு. அப்படியே நான் இங்க 1ன்னு போட்டுக்குவேன். புரியுதா? அப்போ முன்னாடி இருக்கிற n ஸ்கொயர் பிளஸ் n இன்டு pnக்கு மட்டும் ஆன்சர் கண்டுபிடிச்சா போதும். புரிஞ்சுதா? ஓகே சார். எந்த n ஸ்கொயர் அவர் இங்க இருக்குல்ல, இந்த n ஸ்கொயர் பிளஸ் n இன்டு pnக்கு மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். இப்போ அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் நான் இதை எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோம். n ஸ்கொயர்னா 0 ஸ்கொயர் பிளஸ் n, அதுக்கு மறுபடியும் 0, அதுக்கு p ஆஃப் n-க்கு 80 டிவைடட் பை 1 பிளஸ் 80. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணா 0 ஆயிரும், விட்டுரு, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அடுத்தது இது எடு, இங்க பிளஸ் போடு, 1 ஸ்கொயர் பிளஸ் 1, அப்புறம் அதோட டைம் 1 பை 1 பிளஸ் 80 ஸ்கொயர். சரியா? பிளஸ் அடுத்தது என்னன்னு எழுதுவ, 2 ஸ்கொயர் பிளஸ் 2, ஏன்னா n ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர் பிளஸ் n, அதுக்கு 80 டிவைடட் பை 1 பிளஸ் 80 கியூப். புரியுதா? ஹலோ, எஸ் சார். புரிஞ்சுதா? எஸ் சார். அததான் இங்க பண்ணிருக்கிறாங்க. பண்ணிட்டு இந்த n இன்டு pnக்கு -1ன்னு இங்க எழுதியாச்சு. புரிஞ்சுதா? ஓகே சார். இப்போ நம்ம நெக்ஸ்ட் எல்லாத்துலயும் கீழே பாரு, ஸ்கொயருங்கிறது காமனா இருக்கும், அதை எடுத்துட்டாங்க. இந்த இது 2, இந்த 6லயும் 2 இருக்கும், இந்த 12லயும் 2 இருக்கும். ஸோ 2வையும் சேர்த்து காமனா எடுத்துட்டாங்க. இப்போ இது பாரு, இது 3, இது 6, இதெல்லாம் 3 டேபிள் அடிக்கிற மாதிரி இருக்கா, பவர்ல -3. இதுவே மேல பாரு 1 2 3ன்னு லைனா இருக்கா, பவர்ல -2. சரியா? 1 2 3ன்னு லைனா இருந்தா பவர்ல -2. இதுவே தேர்ட் டேபிள் அடிக்கிற மாதிரி இருந்தா பவர்ல -3. இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே போதுமானது, கொஞ்சம் ஈஸியாவே முடிஞ்சிடும். சரியா? ஓகே. அடுத்தது இங்க பாரு, இங்க இருக்கிற 1 பிளஸ் 18 இருக்குல்ல, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி போன தடவை மாதிரியே அடிச்சுனா இப்படி வந்து நிற்கும். அப்படியே பவர் இது டினாமினேட்டர் நியூமரேட்டரையும் நியூமரேட்டர் டினாமினேட்டர்லையும் மாத்தினீங்கன்னா இந்த -3 +3ன்னு மாத்திக்கலாம்.
ஸ்கொயருக்கு ஒன்று அடிச்சிட்டுனா மீதி ஒன்று பேலன்ஸ் இருக்கும். இந்த 2 உள்ளார விட்டு மல்டிப்ளை பண்ண 1 இன்டூ 2 280 மைனஸ் 1 அப்போ 280 பிளஸ் 1 இருக்கும். அப்படியே இருக்கட்டும். வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஆஃப் டி மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் டி ஹோல் ஸ்கொயர். இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஆஃப் டிங்கிறது எதுனா அவர் இது மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் ஆஃப் டினா நம்ம முதல்ல கண்டுபிடிச்ச மீன் எங்க காணோம். அவர் இ ஆஃப் எக்ஸ் ஆஃப் டிக்கோட ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஒன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதை இங்க போட்டுரு. பிளஸ் 1 மைனஸ் 1 அடிச்சுக்கலாம். 218 இருக்கு. 2ங்கிறது கான்ஸ்டன்ட் இல்ல, ஏன்னா டீங்கிறது வேரியபிள். வெறும் நம்பர் மட்டும் இருந்தாதான் கான்ஸ்டன்ட். இங்க நம்பரோட சேர்த்து ஏவும் இருக்கு டீயும் இருக்கு. அதனால இது கான்ஸ்டன்ட் இல்லாததுனால இது ஸ்டேஷனரி கிடையாதுன்னு எழுதுறோம். அவ்வளவுதான் மேட். புரிஞ்சுதா? ஓகே சார். அவ்வளவுதான் என்னது விஷயம். இப்போ சொல்லு, மார்க்கோ செயின்ல உனக்கு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ண தெரியலையா, இல்ல பை 1 பை 2 பை 3 கண்டுபிடிக்க தெரியலையா? அந்த மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ண கூட ஓரளவு புரிஞ்சிச்சு சார். அந்த பை 1 பை 2 பை 3 தான் சார் புரியல. கால்குலேட்டர் கையில வச்சிருக்கியா? வச்சிருக்கேன் சார். இரு, அதுக்கு முன்னாடி உன்னுடைய கொஸ்டின் பேப்பர் ஏதாவது பார்த்து சார் இந்த 13th ஏ சம் தான் சார் டவுட். ஏய் 13ல பி சம் கிடையாது. பி 1 வந்து மார்க்கோ கிடையாது, போய் அது வேற. இல்ல சார் 13 ஏ சொல்றேன் சார். 13 ஏ மார்க்கோவே கிடையாது. இது ஒமேகாவுக்கு பதில் 100ன்னு கொடுத்திருக்காங்கல்ல. அது மார்க்கோ கிடையாது சார். அது ஓகே சார். எனக்கு இந்த சம் WSSல இந்த சம் டவுட்னு சொல்றேன் சார். WSSல டவுட்ங்கறியா? இந்த சம் நான் WSS போட்டு பார்க்கும்போது இதையும் போட்டு பார்த்தேன் சார். அப்போ இந்த சம் புரியல, அதனாலதான். சரி ஓகே. ChatGPTல போட்டு பார்த்தா அது சரி, அதுல அது இருக்கட்டும். அடுத்தது இதுல இந்த சம் ஓரளவுக்கு போட்டேன் சார், புரிஞ்சிச்சு சார். இது ஒண்ணு இது ஒண்ணு. இப்போ பார்த்தோம்ல, அந்த நோட்ஸ்லயே இருக்கு சார். அந்த நோட்ஸ்ல இருக்கு, நீ போட்டு பார்த்தன. இது 2-3 தடவை கேட்டிருக்காங்க. இதே சம் சார். இது அந்த கொஸ்டின் பேப்பர்ல இருந்தது. அதே போல இதுவும். இது வந்து மார்க்கோ செயின் தான். ஆனா இது x2 x3 2க்கு வேல்யூஸோட கொடுத்துருக்காங்க. சரி ஃபைன், நான் பாத்துக்கிறேன். அப்ப எனக்கு தெரிஞ்சு இதுவே இன்னும் இந்த பிடிஎஃப் முடிக்கவே 2 கிளாஸ் தேவைப்படும் நினைக்கிறேன். சரி, இப்போ நீ எங்க அது 100ன்னு இருக்க சம்மு இதான டவுட் என்ன? ஆமா சார் 13th ஏ. எங்க பவர் பாயிண்ட் ஓபன் பண்ண கிளாஸ் எடுக்கணும். ஃபார்முலாலாம் தெரியுமா? தெரியும் சார்.
சரி, இதுல நான் போடுறேன் பாரு. f theta எப்படி கண்டுபிடிக்கணும்? 1 divided by b minus a. f theta equals to 1 divided by pi minus of minus pi அப்படிங்கும் போது 1 by 2 pi ன்னு வரும். ஓகேவா? இப்போ பாரு மைனஸ் இன்ஃபினிட்டி பிளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் டிக்கு உன் கொஸ்டின் ஏ காஸ் ஃப்ரெடே அதோ சார் நான் ஏசி போட்டுருக்கேன் போட்டு 1 டிவைடட் பை 2 பை அப்புறமா டி டீட்டா அடுத்த ஸ்டெப்ல 1 டிவைடட் பை 2 பை இப்போ நம்ம லிமிட் இங்க மாத்தி எழுதுறோம் மைனஸ் பை பிளஸ் பை இது ஏ காஸ் 100 டி பிளஸ் டீட்டா இன்டூ டி டீட்டா அடுத்த ஸ்டெப்ல இது மைனஸ் பை டு பைன்றதுன்னா 2 டு 2 பைன்னு எழுதலாமா இது 0 டு பைன்னு மாத்திக்கலாம்ல ஹலோ எஸ் சார் இதெல்லாம் பண்ணியா நீனு இதுல இந்த 2 by 2 பை எப்படி சார் வந்துச்சு அதைத்தான் நான் இங்க சொல்றேன் மைனஸ் பை டு பைன்னு இருந்ததுன்னா 0 டு பைன்னு எழுதுனா வெளியே 2 போட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் சொல்லுண்ணா சரி ஓகே டேய் போன தடவை M1ல மல்டிபிள் இன்டெகிரல்ல படிச்சிருப்போம்டா ஒரே வேல்யூ மைனஸ் பிளஸ்ல இருந்தா 0 டு பைன்னு எழுதி வெளியே 2 போட்டுக்கலாம் சரியா சரிங்க சார் ஓகே அவ்வளவுதான் இப்ப இந்த ரெண்டு 2 அடிச்சுட்டீங்கன்னா மீதி என்ன இருக்கும் 1 டிவைடட் பை பை அப்புறமா a cos 100t பிளஸ் தீட்டா இன்டூ டி டீட்டா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இப்ப நீ இது இன்டெகிரேட் பண்ண வேண்டியதா இது போன தடவை மாதிரியே பண்றதுதான் ப்ரொசீஜர் சாரி இது 0 டு பை போட்டு புரியுதா போன தடவை என்ன பண்ணோம் ஓகே சார் ஆனா இங்க क्वेश्चनல வந்து மீன் 0 ன்னு கொடுத்திருக்காங்களே சார் அது தேவையில்ல அது ஒண்ணு குழப்பறதுக்காக தான் கொடுத்திருக்காங்கன்னு நான் அந்த क्वेश्चन பேப்பரை பார்த்தப்பே சொன்னேன் மீனும் மீன் 0 ன்னு கொடுத்துட்டாங்க கிவன்லயே மீன் 0 அப்போ இது இல்ல இப்ப இந்த ஏவ தூக்கி இப்ப அந்த புக்க படி பார்த்தோம்னா ஏவ தூக்கி வெளியே போட்டிருக்காங்க போட்டாச்சு இது 0 டு பை இது காசு 100t பிளஸ் தீட்டா அப்புறம் இன்டூ டி டீட்டா அவ்வளவுதான் காசை இன்டகிரேட் பண்ணா என்னன்னு வரும் மைனஸ் sin தீட்டா சார் மைனஸ் a டிவைடட் பை பை அடுத்தது அந்த மைனஸ் வெளியே போயிட்டேன் sin 100t பிளஸ் தீட்டா ஹோல் திங் டிவைடட் பை தீட்டாவோட கோஎஃபிஷியன்ட் 1 இங்க 0 இங்க பை புரியுதா இப்போ மைனஸ் a டிவைடட் பை பை ஓகே சார் இங்க என்ன பண்ணணும் இந்த பைய இந்த தீட்டாவுக்கு போடணும் இங்க போட்டோம்னா sin 100t ன்னு இருக்கும் அந்த பை போட்டோம்னா sin பை 0 அதனால நான் அதை எழுதல புரியுதா ஓகே சார் அப்பர் லிமிட் போட்டோம்னா மைனஸ் போட்டு லோயர் லிமிட் போடணும் லோயர் லிமிட் என்னது இந்த 0 இந்த 0 இங்க போடுறேன் மறுபடியும் sin 100t பிளஸ் sin 0 0 அதனால எழுதல இப்ப இது 0 வந்துரும் 0 முடிஞ்சு போச்சு மீட் கண்டுபிடிச்சிட்டேன் இதுதான் சார் இப்ப இதே போல என்ன பண்றேன்னா கீழே இருக்கிற இந்த ப்ராசஸையும் கண்டினியூ பண்ணனா அதுவும் 0 தான் வரும் எப்படி சார் 0 வரும்னு சொல்றீங்க அப்படின்னா உங்க கொஸ்டின் பேப்பர்லயே அதைத்தான் இங்க சொல்லியிருக்காங்க சரியா நமக்கு தேவை அதெல்லாம் தேவையில்ல அவன் நமக்கு இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பாரு ஃபைண்ட் மீன் ஆட்டோ காரிலேஷன் தான் கேட்டிருக்காங்க அதை மட்டும் கண்டுபிடிச்சு விட்டோம்னா போதும் புரியுதா ஓகே சார் அங்க போட்ட மாதிரி அதே சம்முதான் இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை பாரு பார்த்துட்டு நான் உனக்கு மார்க்கோ செயினுக்கு உனக்கு எடுத்த கிளாஸ் அனுப்பலன்னு நினைக்கிறேன் நான் உனக்கு எடுத்த கிளாஸ் வீடியோவை ஒரு தடவை அனுப்பி விடுறேன் சரியா அது அனுப்புங்க சார் நானே கேட்கலான்னு இந்த டைனமிக் அனுப்பிச்சிருந்தீங்க சரி அது மாத்தி அனுப்பி விட்டுருக்கேன் நான் உனக்கு எடுத்த கிளாஸ் அனுப்பி விடுறேன் அதை ஒரு தடவை பார்த்துட்டு இந்த வீடியோவை ஒரு தடவை பாரு அடுத்த கிளாஸ்ல மார்க்கோ செயினை கிளாரிஃபை பண்ணிட்டு இன்னொரு கிளாஸ் போகும் அந்த புது டாபிக் பாய்சான் ப்ராசஸ் படிக்கிறதுக்கு பார்த்தோம்னா 3 லெசன் முடிஞ்சிடும் சரியா
சரிங்க சார். ஓகே சார். நான் உனக்கு இப்போ இந்த ஒரு 10 நிமிஷத்துல 2 வீடியோவும் வந்துரும். இந்த வீடியோவும் வரும், அந்த வீடியோவும் வரும். சரியா? ஓகே சார். நல்லது.